ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னா டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட ஒரு லாங் வீடியோ தான். ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கும்போது நீங்கள் என்னென்ன செய்யலாம், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் வீடியோ. நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு டிகிரி முடிச்சிட்டிங்க. எனக்கு வந்து உடனே ஒரு வேலை வேணும். வீட்டில் வந்து ரொம்ப வந்து கஷ்டமான சூழ்நிலை. நான் எப்படியாவது மணி ஏர்ன் பண்ணணும், நான் வந்து ஜாப் போகணும் அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக வந்து ஃப்ரெஷராக இருந்தால், ஒரு டிகிரி முடித்தோடனே நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் உடனே ஜாப் வந்து சர்ச் பண்ணி தேடி ப்ளேஸ்மெண்ட் வாங்கி வேலையில் உட்காருங்க. ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் பரவாயில்ல, அது சேலரி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் போய்ட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கலாம். நான் வந்து எம்காம் முடிச்சிருக்கேன், எம்பிஏ முடிச்சிருக்கேன், எம்சிஏ முடிச்சிருக்கேன், எம்எஸ்சி முடிச்சிருக்கேன், பிஎஸ்சி முடிச்சிருக்கேன். நான் வந்து உடனே டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கலாம், நம்ம கவர்மெண்ட் ஜாப்க்கு போகலாம், ப்ரைவேட் ஜாப்க்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க. ஏன்னா ப்ரைவேட் ஜாப்பில் வந்து கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும், சேலரி கம்மியாக இருக்கும். எதுக்கு நம்ம வந்து ப்ரைவேட் ஜாப் போயிட்டு கவர்மெண்ட் ஜாப்னால் நிரந்தர வேலை, அதெல்லாம் கரெக்டு தான், டிசிஷன் எல்லாமே கரெக்டு தான். ஆனால் வந்து சப்போஸ் நீங்கள் ஜாப் வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல, ப்ளேஸ்மெண்ட் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா வந்து காம்படிஷனும் ஹெவியாக இருக்குது, நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க, நிறைய பேர் படிக்கிறாங்க. என்னடா இவங்க இப்படி டீமோட்டிவேஷன் பண்ணுறாங்களே அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா நான் என் லைஃப்பில் நிறைய பேரை பார்த்ததுனால தான் சொல்கிறேன். ஏன்னா டிகிரி முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி 10 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம்லாம் வந்து வருஷங்கள் ஓடி அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஜாபும் கிடைக்காம அப்புறம் பிஸ்னஸ் பண்ணவங்களாம் நிறைய பேர். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் டிகிரி முடிச்சிட்டிங்களா, முடித்த உடனே நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் எம்எஸ்சி, எம்காம், எம்பிஏ படிக்கிறதா இருந்தால் ஓகே. நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுக்கிட்டே ஓகே, நான் வந்து பிஜி வந்து ரெகுலர் பண்ணிகிட்ருக்கோம், ஓகே. டிஎன்பிஎஸ்சிக்கும் படிக்கிறோம், பிஜியும் ரெகுலர் படிக்கிறோம், ஓகே. பிஜியும் முடிச்சிட்டேன், நான் யூஜியும் முடிச்சிட்டேன், பிஜியும் முடிச்சிட்டேன். அடுத்து நான் வேலைக்கு தான் போகணுன்ற பட்சத்தில் இன்னும் எனக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் நான் எக்ஸாம் எதுவும் செலக்ட் ஆகலை. நான் இந்தளவு இன்னும் நான் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகலை. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் ஜாப்புக்கு போயிட்டு படிக்கிறது தான் சேஃப் ஜோன். ஏன்னா ஒரு சேஃப்டி. ஏன்னு கேட்டால் உங்கள் கையில் ஒரு வேலை இருக்குது, வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறாங்க அப்படின்ற ஒன்றே ஒரு இது கிடைக்கும். ஃபீமேலாக இருந்தால் பிரச்சனை இல்லை, உமன்ஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க வந்து மேரேஜ் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ ஹஸ்பண்ட் வேலைக்கு போவாங்க, அவங்க வந்து ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து அவங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஃப்ரீயாக படிச்சுட்ருப்பாங்க. ஏன்னா அவங்களுமே கஷ்டம்தான். ஆஃப்டர் மேரேஜ் குழந்தைய பார்த்துக்கிட்டு ஃபேமிலியை பார்த்துட்டு படிக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வந்து அங்கே இன்கம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹஸ்பண்ட் சைட் கிடைக்கும். ஆனால் நீங்கள் வந்து மேலாக இருக்க பட்சத்தில் நீங்கள் தான் வந்து ஃபேமிலியை பார்க்கணுன்ற பட்சத்தில் ஒரு வேலைக்கு போய்கிட்டோ இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டோ நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து சப்போஸ் ப்ளேஸ்மெண்ட் கிடைக்கல, ஜாப் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? இயர்ஸும் போயிடும். ஏன்னா கால்ஃபர் வந்து கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு டைம் ஒரு 3 மாதம், அதுக்கப்புறம் ரிசல்ட்டுக்கு நீங்கள் ஒரு 6 மந்த்ஸு, அப்படி பார்த்திங்கன்னா இயர்ஸ் வந்து உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். அப்படி இயர்ஸ் போய்கிட்டே இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, டிப்ரெஷனில் போயிடுவீங்க. என்னடா இது, நமக்கு வந்து வருஷம் ஓடிட்டே இருக்குது, ஏஜும் ஆகிட்டுருக்கு, நமக்கு எங்கேயும் ப்ளேஸ்மெண்ட் கிடைக்கல. ப்ரைவேட்டுக்கு போனான்னா அங்கே என்ன சொல்லுவாங்க, நீங்கள் டிகிரி முடித்த உடனே நீங்கள் ஜாப் தேட வரல, ஏன் இத்தனை வருஷம் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சனை தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு எம்எஸ்சி பிஎட் முடிச்சிட்டிங்கன்னா உடனே ஸ்கூலில் ஏதாவது ஒரு ஜாப் கிடச்சி போயிடுங்க. சேலரி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, வேலைக்கு போயிட்டே நீங்கள் படிங்க. வேலைக்கு போயிட்டே படிக்கும்போது உங்களுக்கு வந்து இன்னுமே நிறைய பேரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், வெளி உலகத்தில் எல்லாருக்கிட்டையும் மீட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நீங்கள் வந்து சனி ஞாயிறில் கோச்சிங் கிளாஸ் போயிட்டு படிக்கிறது பெட்டர். அப்படி இல்லையா, டியூஷன் எடுத்துகிட்டு படிக்கிறது பெட்டர். ஏதோ ஒரு ஜாபை பார்த்துக்கிட்டோ இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டோ நீங்கள் படிக்கும்போது உங்கள் கையில் அமௌண்ட் ஒன்று இருக்கும். நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கீங்கன்னு ஒரு சேஃப்டி ஜோனில் இருப்பீங்க. நீங்கள் வந்து இப்போ யாரெல்லாம் வந்து ஜாப் இல்லாமல் இல்லை ஒரு பிஸ்னஸும் பண்ணாமல் சில முழுசாக டிஎன்பிஎஸ்சிக்கு இறங்கலாம்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு மேலாக இருக்க பட்சத்தில் உங்கள் வீட்டில் வந்து நல்ல ரிச்சுன்னு வச்சுக்கோங்க, அம்மா அப்பா நல்ல வேலையில் இருக்காங்க, நல்ல வசதியான குடும்பம். ஸோ எனக்கு வந்து அமௌண்ட்டுக்கு வந்து பிரச்சனை இல்லை. அதாவது மாதம் இன்கம் வந்து நம்பி என் ஃபேமிலி இல்லை. ஸோ அப்படின்ற பட்சத்தில் எனக்கு நிறைய டைம் இருக்குது. இப்போ தான் எனக்கு 21 ஆயிருக்கு, நான் மேற்கொண்டு யூஜி பண்ண போகிறேன். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு தாராளமாக உட்காந்து டைம் எடுத்து நீங்கள் படிக்கலாம், கோச்சிங் கிளாஸ் போகலாம், டெய்லி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். ஆனால் வந்து என்னோடய ஃபேமிலி என்னோடய இன்கம்மை நம்பி தான் இருக்கேன். நான் இமீடியட்டாக ஏதாவது ஒரு வேலைக்கு போகணுன்ற பட்சத்தில் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள். அதாவது குறைந்த முதலீட்டிலே நிறைய பிஸ்னஸ் இருக்குது. அந்த பிஸ்னஸை பண்ணிக்கிட்டே மற்ற மார்னிங் டைமில், ஈவினிங் டைமில், வாரம் வீக்கெண்டில் நீங்கள் கோச்சிங் கிளாஸ் போயிட்டு கவர்மெண்ட் ஜாப்புக்கு படிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கணும், கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகணும் அப்படின்றது ஒரு எய்மாக இருக்கும், கனவாக இருக்கும், குறிக்கோளாக இருக்கும். ஆனால் வந்து வேலை கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க?
நிறைய பேர் போய் சூசைட்லாம் பண்ணிக்கிறாங்க, நிறைய பேர் ரொம்ப டிப்ரெஷனில் மூழ்கிறாங்க, சில பேர் வந்து லைஃபே தொலைச்சிட்றாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருந்தால் ஒரு வேலைக்கு போயிட்டு படிக்கும்போது சப்போஸ் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலன்னா அந்த வேலையை பார்த்துக்கிட்டு அதை வச்சு நீங்கள் முன்னுக்கு வந்துக்கலாம். இல்லை அந்த வேலையில் வர சேலரியை சேர்த்து வச்சு கூட நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஏதோ ஒன்று லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆகிக்கலாம். ஆனால் இதுவும் இல்லாமல் வருஷங்கள் ஓடி 5 வருஷம் ஆயிடுச்சு, 6 வருஷம் ஆயிடுச்சு, 7 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் டிஎன்பிஎஸ்சியை நம்பியிருக்கேன், இன்னும் வேலை கிடைக்கலன்னா ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுவீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ யாரெல்லாம் வந்து துணிஞ்சு நீங்கள் வந்து தைரியமாக டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கலாம்னா, நான் டெய்லி டெஸ்ட் அட்டன் பண்ணுறேன் மேடம், நான் வந்து கோச்சிங் கிளாஸும் போகிறேன், நான் நல்லா ப்ரிப்பேர்டு வெல்லாக இருக்கேன், நான் வந்து இந்த வாட்டி எனக்கு போன தடவை 1 மார்க்கில் போச்சு, அதுக்கு போன தடவை 2 மார்க்கில் போச்சு, ஆனால் இந்த வாட்டி நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது அவங்களாம் தைரியமாக டிஎன்பிஎஸ்சியை முழுசாக நம்பி இறங்கி அவங்க வந்து பாஸ் ஆகிட்டு செலக்ட் ஆகிட்டு போயிடுவாங்க. அவங்களுமே 2-3 வருஷம் அந்த 1 மார்க் 2 மார்க்கில் விடுறவங்களே 2-3 வருஷம் போராடுறாங்க. ஸோ வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்கன்னா 100% நீங்கள் உழைப்பை போட்டு நீங்கள் பொறுமையாக காத்திருந்து வெயிட் பண்ணி நீங்கள் அதில் செலக்ட் ஆகி போகணும். அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் நிற்கக்கூடாது. பிஸ்னஸ்ன்னு நான் சொல்லும்போது, நான் பிஸ்னஸ்ன்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்படி கூட பண்ணிக்கலாம். எங்கள் அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்பாவோட பிஸ்னஸை நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா சேஃப் ஜோனில் இருப்பீங்க. ஏன்னா இப்போ அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே பிஸ்னஸை நீங்கள் எடுத்து பண்ணும்போது பிரச்சனை இல்லை. ஏன்னா அப்பா வந்து அந்த தொழிலில் நிறைய அனுபவங்கள் இருக்கும். ஒரு 10-15 வருஷமாக எங்கள் அப்பா வந்து ஹோட்டல் வச்சுருக்காங்க. ஆனால் நான் வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ண பிடிக்கல, நான் வந்து வேலைக்கு போகணும், ஜாபுக்கு போகணும், கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் அப்பாவோட பிஸ்னஸை பார்த்துக்கிட்டே படிக்கிறது தான் உங்களுக்கு நான் சேஃப்டின்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் நீங்கள் படிங்க, காலையில் 2 ஹவர்ஸ் படிக்கலாம், ஈவினிங் 2 ஹவர்ஸ் படிக்கலாம், வீக்கெண்டில் வந்து சனி ஞாயிறில் வந்து கோச்சிங் கிளாஸ் போயிட்டே படிக்கலாம், மற்ற நேரத்தில் யூடியூப்பில் பார்த்துட்டே நீங்கள் படிக்கலாம். ஸோ பிஸ்னஸை பார்த்துக்கிட்டே படிக்கும்போது சப்போஸ் ஜாப் கிடைக்கலனா பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்கும். ஜாப் கிடச்சிட்டாலும் நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதாவது மந்த்லி இன்கமுக்கு உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் வந்து டிப்ரெஷனில் போக மாட்டீங்க. ஸோ நான் சொன்ன உங்களுக்கு ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே ஃபீமேலாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. ஃபீமேல் கூட நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டே படிங்க, இல்லை ஏதாவது ஜாபுக்கு போயிட்டே படிங்க தான் நான் சொல்வேன். வெறுமனே டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உட்காராதீங்க. உட்கார்றீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து நல்லா வந்து ஒரு ஸ்ட்ரென்த்துன்னு இருக்கணும். நான் வந்து நல்லா டெய்லி டெஸ்ட் அட்டன் பண்ணணும், அது ஒரு நிலையாக படிக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் படிக்கிறத விட்டுறது, கொஞ்ச நாள் படிக்கிறத விட்டுறது, அப்புறம் வீட்டு சூழ்நிலையால் படிக்க முடியாமல் போகிறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நான் கண்டினியூஸாக என்னால் படிக்க முடியுது மேடம், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, எனக்கு டெய்லி டைமும் இருக்குது, நான் கிளாஸ்க்கும் போகிறேன், டெய்லி டெஸ்ட்டு போட்டு பார்க்குறேன், டெஸ்ட்லேயும் நான் வந்து நல்ல மார்க் எடுத்துகிட்ருக்கேன், கிளாஸ்லேயும் வந்து என்னை எல்லோரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக கிடச்சிடும், செலக்ட் ஆகிடும்னு சொல்கிறாங்க, கிளாஸில் டெஸ்ட்டு போகிறதுலையும் நல்ல மார்க் எடுத்துகிட்ருக்கேன். அப்படின்ற பட்சத்தில் அவங்களாம் டிஎன்பிஎஸ்சி நம்பி முழுசாக இறங்கலாம். எனக்கு 1 மார்க்கில் போயிடுச்சு, போன தடவை 1 மார்க்கில் போயிடுச்சு, அதுக்கு போன தடவை 2 மார்க்கில் போயிடுச்சு, இந்த வாட்டி நான் கன்ஃபார்மாக அடிச்சிடுவேன். சிலபஸை நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்கேன். மேக்ஸ் வந்து ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கிறேன். ஓகே, டெய்லி வந்து ஜிகே நாலேஜாக இருக்கட்டும், தமிழாக இருந்தவங்க எல்லாமே நான் முடித்து வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து இது மட்டும்தான் பிடிக்கும். எனக்கு வந்து இப்போ உடனே மணி ஏர்ன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றவங்க வந்து தாராளமாக போய் டிஎன்பிஎஸ்சியில் இறங்கலாம். மீதி உள்ளவங்க எல்லாருமே எனக்கு வந்து மணி வந்து எங்கள் வீட்டில் இமீடியட்டாக நான் ஏர்ன் பண்ணி ஆகணும், என் குடும்பமே வந்து கஷ்டப்படுது, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுது, நான் இன்கம் ஏர்ன் பண்ணி ஆகணுன்னும் போது ஒரு ஜாபை தேடிக்கிட்டு, ஒரு ப்ரைவேட்டாக ஏதாவது ஒரு ஜாபை தேடிக்கிட்டு உங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு ஜாபோ இல்லை அது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு தொழிலோ பண்ணிக்கிட்டு படிங்க. அதுதான் சேஃப்டி ஸோன். ஏன்னா நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் கால் ஃபார்க்காக வெயிட் பண்ணணும், அப்புறம் அப்ளிகேஷன் போட்டு எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணணும். சரி, நீங்கள் ஒரு தடவை எக்ஸாம் எழுதுனீங்கன்னா 1.5 வருஷம் உங்களோட காலங்கள் வந்து போகும். அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா 3 வருஷம். இப்படி நீங்கள் டபுளாக தான் உங்களோட இயர்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ளே 2-3 தடவை எக்ஸாம் எழுதுறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் கடந்துடும். அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு ஜாபும் இல்லை, என்னடா இது கவர்மெண்ட் ஜாபும் கிடைக்கல, ப்ரைவேட் ஜாபும் நம்ம போகல, பிஸ்னஸும் பண்ணலன்னும் போது உங்களுக்கு வந்து லைஃபே வந்து என்ன சொல்லுவோம், ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுவீங்க. ஸோ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே படிங்க, இல்லை ஏதாவது ஒரு ப்ரைவேட்டாக ஏதாவது ஒரு ஜாபுக்கு போயிட்டே படிங்க. அதுதான் நான் பெஸ்ட்டு சொல்யூஷன் நான் சொல்வேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நிறைய வரும். நான் வந்து 8th தமிழ் 9th தமிழ்லாம் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன், ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணுறேன், லாங் வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேங்க. சரி, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.